எல்லாருக்குமே தேங்க்ஸ்மா. ஒன்ஸ் லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறது தான். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி பீப்புளுக்கு, அதாவது நம்மளை மாதிரின்றது இன்னுமே ப்ரூஃப் பண்ணப்படாத பீப்புள் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை. அதே சமயத்தில் வந்து அதே அறிவும் அதே வந்து ஒரு, ஏன்னா அறிவை விட தைரியம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதோ அந்த நாலேஜை வெளியில் கொண்டுட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் தைரியம் தான் வந்து பெரிய லெவலில் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே அளவுக்கு அந்த தைரியமே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளால் முடியுமா முடியாதான்றதை விட இன்றைக்கி உண்மையில் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னாக்கா, சம்பாதிச்சவங்க, அது பேர் புகழ், அது சொத்து, அதே மாதிரி பெரிய லெவலில் இன்றைக்கி வாழற யாருமே வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே வந்து அவங்க திறமையால் மட்டுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க திறமையை தாண்டி அவங்க எதெல்லாம் ரிஸ்க்குன்னு நினச்சிருப்பாங்களோ அந்த ரிஸ்க்கு வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல எடுத்திருப்பாங்க. அந்த ரிஸ்க் வந்து இதை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆகும். அதே சமயத்தில் அந்த ரிஸ்க் எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒன்று ஃபெயிலியர் ஆகும், இல்லைனாக்கா அந்த ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக காமிக்கும், யூனிக்காக காமிக்கும். அதாவது அந்த சக்ஸஸ் வந்து மற்றவங்களும் நமக்கும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். அது வருமானமாக இருந்தாலும் பேர் புகழ் எல்லாத்தை விட மற்றவங்களும் நமக்கும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயாச்சு அப்படின்னாக்கா அசிங்கத்தையும் அந்த அவமானத்தையும் அதே அளவுக்கு தான் கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கப்படாத மக்கள், ஜெயிக்க வேண்டிய மக்கள், நார்மலாக இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயிச்சா கிடைக்கிற பெருமை சந்தோஷத்தை விட தோத்தா கிடைக்கூட அசிங்கம், அந்த ஒரு மற்றவங்க பேசுவாங்கன்ற ஏதோ ஒரு அந்த ரூமருக்காக அவங்க இதை சொல்லுவாங்களே, நம்மளை பற்றி இப்படி பேசிடுவாங்களே, தோத்துட்டா எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்களே, சொசைட்டியில் ஒரு மாதிரி நினைப்பாங்களே, சொந்தக்காரங்க ஒரு மாதிரியாக யோசிப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினைப்பாங்களேன்னு சொல்லி தோத்துட்டா அப்படியெல்லாம் நடக்குமேன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணப்படாத மக்கள் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நம்மளும் அதில் ஒரு குரூப் சார்ந்தவங்க தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கப்பட வேண்டிய எல்லாருமே, ஜெயிக்க வேண்டிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்குது. எல்லாருமே நினைக்கிறது என்னக்கா, இல்லை எனக்கு அதுக்கான அவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லை, எனக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சோர்ஸ் இல்லை, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இல்லை, அண்ட் எனக்கு ஒரு பாஸ் இல்லை, எனக்கு ஒரு எம்ப்ளாயி இல்லை, அதான் எனக்கு ஒரு தலைவன் இல்லை, எனக்கு ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஸ்வாசி இல்லை, ஒரு எம்ப்ளாயி இல்லை, இந்த மாதிரி வந்து அது இல்லை இது இல்லைன்னா நம்ம நாமளாக எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது அறிவு சார்ந்ததாகட்டும், பணம் சார்ந்ததாகட்டும், எது சூழ்நிலையை சார்ந்தாகட்டும், எப்பேற்பட்ட நம்மளோட சொந்தங்கள் சார்ந்தாகட்டும், நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ இதுதான் இருக்கும். இதை வச்சு தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். உண்மையில் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய நினைக்கிற பீப்புள் வந்து எனக்கு இது இருந்தால் அப்படி வந்துடலாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு பீப்புளாலையும் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கேவே நம்ம தோற்றுடுவோம். இந்த தாரக மந்திரத்தை மேக்ஸிமம் யாருமே கன்வே பண்ண மாட்டாங்க. என்ன ரீசனுக்காக கன்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கன்வே பண்ணிட்டா எல்லாருமே எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிடுவாங்கன்றதை விட எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடும். இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கக்கூடாதுன்றது நோக்கம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பெரிய ஆளாக இருக்குன்றது உண்மையான நோக்கம். இதை யாரை போய் கேட்டாலும் கடவுளுக்கே போட்டி இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் இருக்காங்க அப்படின்னாக்கா கடவுள் பெருமாளுக்கு வந்து எந்த இடத்துல அந்த பெருமாள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பூஜை இருக்கும். அதே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல அதுக்கேற்ற பூஜை இருக்கும். பட் கடவுள் என்பது உண்மை, கடவுள் என்பது ஒன்று, கடவுள் என்பது வேறு எதுவுமே கிடையாது. அது எந்த மதமாகட்டும், அதாவது கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து, எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் இங்கே சர்ச் இருந்தால் அங்கே சர்ச் இருந்தால், இங்கே மசூதி இருந்தால் அங்கே மசூதி இருந்தால், இங்கே கோவில் இருந்தால் அங்கே கோவில் இருந்தால் ஒரே பூஜைகள் இருக்காது, ஒரே விஷயங்கள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கடவுளோட குறை கிடையாது, சாமி கும்பிட்ற நம்மளோட குறை தான். ஏன்னா அங்கே போய் வேண்டனா அது கிடைக்கும், அங்கே போய் ப்ரே பண்ண அது கிடைக்கும், அங்கே போய் வந்து அதை கேட்டால் அங்கே கிடைக்கும், இங்கே கேட்டால் அது கிடைக்காதுன்னு நினைக்கிறது வந்து கடவுள் சொல்லலை. இங்கே வந்து எனக்கு கேளுங்க, இங்கே வந்து என்கிட்ட பாருங்கள், இங்கே வந்து என்கிட்ட பேசுங்க, எந்த கடவுளும் சொல்லலை, எந்த விதமான பெரிய பெரிய ஆட்களும் சொல்லலை. அதாவது எல்லாருக்கும் என்னக்கா நமக்கு தான் அந்த மைண்ட் செட். இங்கே போயிட்டு மொட்டை அடித்தாதான் இந்த கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, இங்கே போயிட்டு நம்ம அந்த வேண்டுதல் அதாவது அளவு குத்தி தான் கடவுள் காப்பாற்றுவாங்க, இங்கே போயிட்டு ஹோல்டே ப்ரே பண்ண தான் கடவுள் காப்பாற்றுவாங்க, இங்கே போயிட்டு ஹோல்டே வந்து துவா இருந்தால் தான் கடவுள் இப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான். இது கடவுளோட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கும் கடவுளோட பக்தி. ஏன்னா எவ்வளோ பேரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெயித்தவங்க எக்கச்சக்கமான பேர் ஆகட்டும். அதாவது கோபிநாத் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ ஆனால் கோபிநாத் சொல்லுவாங்க, அதாவது ஜெயிச்சவங்கள படித்தவங்களை கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90 பேர் இருப்பாங்க, படிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்கன்னு கோபிநாத் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஜெயிச்சவங்களில் வந்து 190 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்டவங்களாக தான் இருப்பாங்க. அது கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பிரபஞ்சத்தையோ இல்லை இயற்கையோ வேண்டியிருப்பாங்க. இன்னொரு 10% பீப்புள் வந்து கடவுளையும் தாண்டி அவங்க மேலே மட்டும் அவங்க நம்பிக்கை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணிடலாம். இது ஏன் எதுக்குனாக்கா அவங்களோட உழைப்பு ஒரு நம்பிக்கை தேவைப்படாது, நம்பிக்கை கூட வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க.
ஆக்சுவலாக நீங்கள் ஜெயிச்ச லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எல்லாருமே இப்படி தான் ஜெயிச்சிருப்பாங்க, வேறு எப்படியும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங் எல்லாருமே என்ன திங்க் பண்ணிக்கிட்டு எப்பவுமே ஒரு இடத்துல இருப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், இது நம்மளால் முடியாத விஷயம் அப்படின்றது தான். இப்போ நான் இந்த ரியல் எஸ்டேட் வந்து ஒன்ஸ் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எனக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு பிளான் என்னன்றதை நாமளாக அதோட எக்ஸிக்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரலாக ஏற்கனவே உங்ககிட்ட சிலர்கிட்ட மட்டும் பேசும்போது அவங்ககிட்ட யார் வந்து டீப்பாக அதை கேட்கும் போது அவங்ககிட்ட நான் கன்வே பண்ணியிருப்பேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மறுபடியும் சொல்கிறேன், ஹியூமன் பீயிங்கால் முடியுமா முடியாதான்னு கேட்டால் முடியுன்றது தான் உண்மை, முடியாதுன்றது மிகப்பெரிய பொய். அந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் யாருக்கு முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இருந்தால் செஞ்சிருவேன், இங்கே இருந்தால் செஞ்சிருவேன், இந்த தலைவன் இருந்தால் செஞ்சிருவேன், இந்த எம்ப்ளாயி இருந்தால் செஞ்சிருவேன், எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேஸ் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி சோர்ஸ் இருந்தால் செஞ்சிருவேன், எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் செஞ்சிருவேன், இப்படின்னு சொல்கிறவங்களால வந்து கண்டிப்பாக அது முடியாது. அதை நம்ம ஏற்றலாம், வேறு ஆப்ஷனும் கிடையாது. உண்மையிலே ஜெயிக்க நினச்சா அதுதான் இருக்கும் நாமளா. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ ஜெஃப் பெசோஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த அமேசானுடைய ஓனர், அமேசான் நம்ம பாஷைலாம் அமேசான் சேர்மன், அவர் கிட்டத்தட்ட 70-71% வந்து அவர் தான் ஷேர் ஹோல்டரு. அந்த ஜெஃப் பெசோஸ் சாருடைய எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும், தெரியாதுன்ற விட அந்த அமேசான்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். ஜெஃப் பெசோஸ் சார் அந்த சாரோட பேர் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அவர் இன்றைக்கி 2022 தான். ஆக்சுவலாக அவரோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவர் ஒரு வேறு இடத்துல வெளியில் வந்துட்டு குவிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது 1994 தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், மியூசிக்ஸ் புக்ஸ் தான் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகுது. பீப்புளோட நீடை பொறுத்தும் பீப்புளோட எதிர்பார்ப்பு பொறுத்தும் அவங்களோட ஓவரால் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20-24 வருஷத்தில் வளர்ந்தது தான் அமேசான். இன்றைக்கி வந்து ஜெஃப் பெசோஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி டெஸ்லா சார் இருந்தாலும் ஆக்சுவலாக அவர் தான் வந்து நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணக்காரர் எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கு அவர் ரொம்ப வருஷம்லாம் எடுத்துக்கல, அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷமோ 500 வருஷமோ அப்படியெல்லாம். சேம் ஆஸ் ஆப்பிள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து நல்ல பிராண்டட் அண்ட் நல்ல காஸ்ட்லி அண்ட் அதே சமயத்தில் நல்ல அவங்க பெரிய பெரிய பீப்புள், அவங்க நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறது, நல்ல பணக்காரங்க. அவங்களும் அதே தான் 1976 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சார் அவங்களோட விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு 40-50 வருஷம் தான். அதாவது நினச்சி பார்க்க முடியாத லட்சம் கோடியில் சம்பாதிச்சவங்களும் ஹியூமன் பீயிங் தான். அவங்க அதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கல, அவங்களோட ஆயுட்காலத்தில் ஒரு பாதி காலத்தை எடுத்திருப்பாங்க. 100 வயசு அப்படின்றவங்க, 90 வயசுன்றவங்க, 80 வயசுன்றவங்க, 70 வயசுன்றவங்க, ஆவரேஜாக 70 எடுத்துக்கலாம். 70 வந்து அவங்க சாதித்தது ஒரு 25-30 வருஷத்தை அவங்க ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சாதிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஏதாவது ஜெயிக்கணும், இல்லை நம்ம ஏதாவது ஷோ பண்ணணும், நம்ம இந்த உலகத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஒன் டேவில் நடக்கக்கூடிய மேஜிக்ஸ் கிடையாது. அதே சமயத்தில் நம்மளோட ஆயுட்காலத்தை மீறின ஒரு அதிசயமும் கிடையாது. நம்ம ஆயுட்காலத்துக்குள்ளே உட்பட்ட ஒரு விஷயந்தான் நம்மளோட சாதனை. அதே சமயத்தில் ஒரே நாளில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது நம்மளோட சாதனை. அதுக்கு நம்ம உட்பட்டு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவைப்படுற ஆயுட்காலம் வந்து நம்ம உயிர் வாழற கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் டைமே நமக்கு போதுமானது. அந்த லைஃப் டைமில் நம்ம நினைக்கிற விஷயங்களை ஈஸியாக சாதிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். இதை முதல்ல மைண்டில் கிளியராக எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா நான் பேச போகிற டாப்பிக்கு முன்னாடி எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய புத்திசாலி வேண்டாம், எனக்கு பெரிய திறமைசாலி வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க வேண்டாம், ஹிந்தி பேசுகிறவங்க வேண்டாம், தமிழ் தப்பாக பேசுகிறவங்க எனக்கு வேணும், தமிழே படிக்க தெரியாததான் எனக்கு வேணும். ஏன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்கிறத செய்யறதுக்கு படிப்பறிவு கண்டிப்பாக அவசியம் தேவை. அதே அளவுக்கு படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியுன்றது யாராவது என்கிட்ட முன்னாடி வச்சிங்கன்னா இது இல்லைன்றது என்னால் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியும். ஆனால் காலப்போக்கு வரைக்கும் படிப்பறிவெல்லாம் சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு அந்த அறிவு இருக்க தேவையில்லை, நம்ம கூட 4 பேர் அந்த அறிவு இருக்கவங்களை கூட வச்சுக்கணும். இவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவையானது. வச்சு ஆயுதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தான் வச்சுன்ற அவசியங்கள் கிடையாது. நம்ம எது தேவையோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இல்லைன்றதை விட நமக்கு தேவை, நமக்கு அது முக்கியம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறப்பாக ஒருத்தவங்க செய்வான், அவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டா அதை விட சிறந்த வெற்றி வேறு எது கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் நான் பேச போகிற விஷயங்கள் லிசன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், உங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட எண்ண ஓட்டங்களும் ரொம்ப 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 கவனமாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் என்னை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நான் என்ன பேச போகிறேனோ அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும், வேறு எதை நோக்கி இருக்கக்கூடாது. ஸோ தான் இருக்கிறத பேச போகிறது. ஆக்சுவலாக நான் இன்னும் 2 நிமிஷம் கேப் எடுத்தே பேசிக்கிறேன். வேறு ஏதாவது என்ன சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இங்கே வரலாம். ஏன்னா நான் என்ன பேச போனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் இருக்குன்றதை சொல்லிட்டேன். நான் பேச போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டால் இங்கே வரலாம். நோ தேங்க்ஸ். உங்கள் குரூப்போடா இன்னொன்று சொல்லணுன்னா சம்திங் ஆரம்பிப்பேனே. நோ தேங்க்ஸ் சம்திங் உங்கள் குரூப் தானே இது. இன்னொரு குரூப் வேணும், பிகாஸ் ஆரம்பிச்சாங்க அடுத்த குரூப். ரைட்டு, அடுத்து வேணா என்ன பேசுகிறீங்களாம்மா? ஆக்சுவலாக மைக் தேவையில்லை,
ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக் எதுக்காக தேவைன்னா நம்மளோட வேறு வழியில் உங்கள் எல்லோரும் கன்வே ஆகிற ரீசனுக்காக தேவை தான். ஏன்னா மைக் இல்லாமல் தான் மேக்ஸிமம் பேசணும். மைக் இல்லாமல் பேச கற்றுக்கிட்டாலே நம்மளோட கட்ஸ் பெரிய லெவலில் இருக்கும். அதை எப்படின்னு சொல்லலாம், மைக் வச்சு பேச தெரியாமல் இப்படி சொல்லி வேறு வழி கிடையாது. ரைட், பேசுங்களா சார்? சங்கர் சார் ஒரே டவுட் வந்து பேசுவார். சத்தியம் என்ன சொல்கிறேன் பாருங்கள். மதியம் என்ன சார், எப்படி நான்வெஜ்ஜா வெஜ்ஜா இல்லை வேறுனா காலை டிஃபன் இல்லை சத்தியமாக தான் கேட்பார். சீரியஸாக சங்கர் சார் என்ன கேட்பார், இங்கே வந்தால் கேட்பார், எப்படி சார் இப்போ காலைல 11 மணிக்கு டிஃபனா இல்லைனாக்கா நேரம் லஞ்சாக இருந்தால் என்னன்னு கேட்பார். பாலாச்சார் கேட்குறது, சார் வெஜ் ரைஸ் உண்டா இல்லை எல்லாமே நான்வெஜ்ஜா சார் அப்படின்னு பாலாச்சார் ஆரம்பிப்பார். உங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா நான் சப்ஜெக்டுக்குள்ளே போக ரெடியாக இருக்கேம்மா, நீங்கள் தான் சொல்லணும். என்னடா இது, நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே தானம்மா? ரைட். ஆமாம், ஒன் செகண்ட். எல்லோரும் குட் மார்னிங். அதாவது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸை விட டைமில் வந்து அதே மாதிரி இவ்வளோ ஒரு குவான்டிட்டி ஒர்க்கும் அண்டு குவாலிட்டியாக ட்ரை பண்ணுறதுக்கும் நம்மளோட பீப்புள் யாரும் கிடையாதுமா. இதில் சிலர் வந்து ஏமாற்றக்காரர்கள், அது தவறு கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10ல் 2 இப்படி தான் இருக்கும். அதை பார்த்தாக்கா அப்புறம் 8 சூஸ் பண்ணாலும் அந்த 8ல் 2 உருவாக தான் செய்யும். அந்த 10ல் 2 பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாறிட்டால் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்றது நான் அன்றைக்கே சொன்னது தான். எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் அனுப்பிச்சிடுவேன், வெளியில் அனுப்புனது என் நோக்கம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அழுகின தக்காளியை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு அதை கிள்ளி எரிஞ்சு இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு அடுத்து அந்த விதையை வச்சு இன்னொரு தோட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து பல தக்காளி உருவாக்கல நம்பிக்கையில் தான் நானும் முடிஞ்சாலும் இழுத்து பிடிச்சி நான் அனுப்புவோம். உங்களோட தாட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி வேணாலும் மைண்ட் செட் இருக்கட்டும். அழுகின தக்காளியாக அந்த எப்படி நம்மளோட விருப்பம் தான். அழுகின தக்காளி ஒரு கூடையில் போட்டால் எல்லா தக்காளியும் அழுகிடுன்றது தான் உண்மையான வார்த்தை. ஆனால் அதே சமயத்தில் அழுகின தக்காளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எடுத்து அந்த அழுகினதை கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்க தக்காளி அதில் இருக்க விதையை தூவி விட்டுட்டு கொஞ்சம் காலம் பொறுத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த விதைகளிலிருந்து வரக்கூடிய தக்காளிகள் நல்லா பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த தக்காளிகள் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் பழமொழியை மாற்றி எழுதுனதை விட மாற்றி யோசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் தப்போ ரைட்டோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, வருதோ வரலையோ, சேம் எனக்கும் அதே விஷயத்தை நானும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பரவாயில்ல இப்போ மாறிடும், அப்போ மாறிடும், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இது ப்ரூஃப் ஆகும்பொழுது அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்களோட தான் இருக்கும். இதில் எந்த மாற்றம் இருக்காது. கண்டிப்பாக அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் வந்து அதான் நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கிறோம், அதிக நேரம் உழைக்கிறோம், ரொம்ப அதிகப்படியான அன்வான்ட் ப்ரெஷர்ஸ், அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், இது மாதிரி வந்து இதெல்லாம் ப்ரெஷருக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே வராது. ஆனால் அது பேர் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு நானும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன், நானும் ப்ரெஷராக தான் இருக்கேன், என்னால் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியல. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே இப்போ ரிலாக்ஸ் பண்ண விட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வந்து நான் ஆயுர்வேதா மசாஜுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக இருப்பேன். இதை தாண்டி நான் ஆளே இல்லாத காட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு 3 வேளையும் நல்லா சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை தான். நான் அடிக்கடி தெரியப்படுத்த சார் சொல்லுவாங்க இல்லைங்களா, மேடம் சொல்லுவாங்க, சமந்தா மேடம் சொல்லுவாங்களா, இது நமக்கு சந்தோஷம்னா அந்த மலை கீழே நீ நானும் குழந்தை மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே விட்டாங்க. எந்த அளவுக்குலாம் யாரும் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷர் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ ஒர்க் பர்டனு இப்படின்னு ஆகிடுச்சு. நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் நம்ம ஸ்ட்ரெஸ். நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆஃபாக இருந்தால் கண்டிப்பாக அது உண்மையிலே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குன்றதை நானும் ஏற்று தான் ஆகணும். ஏன்னாக்கா ஓகே அப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சா அந்த ரிசல்ட்டை கொடுத்தாலும் ஏற்றுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு நம்ம போதுமான அளவுக்கு கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து தப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை கைட் பண்ணுற விதம் தப்பாக வருதா என்னன்னு தெரியல. நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்லுவேன், ஃப்ரீடம்ன்றது வந்து நம்ம செய்ய செய்யறதுக்காக பயன்படுற ஒரு வார்த்தை. நம்ம செய்ய நினைக்கிறது அந்த சாதிக்க நினைக்கிறது அதுக்காக முன்னாடி வைக்கிறது பேர் தான் ஃப்ரீடம். ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் எக்காரத்தை கொண்டும் ஃப்ரீடமா, நான் ஃப்ரீடமாக இருப்பேன், எனக்கு கேட்க ஆள் கிடையாது, எனக்கு பாஸ் கிடையாது, எனக்கு எம்ப்ளாய் கிடையாது, எனக்கு அவங்க கிடையாது, எனக்கு இவங்க கிடையாது, எனக்கு இது கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீடம்ப்பா, நான் வந்து ஜாலியாக தான் இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், எனக்கு கேட்க ஆளே கிடையாது, என்னை இந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, அந்த கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் பேர், அது பேர் ஃப்ரீடம் கிடையாது. அது எவ்வளோ பேர் தப்பாக நினைப்பீங்க, அது பேர் ஹெட் வெயிட். எவ்வளோ பேருக்கு வந்து இன்னி வரைக்கும் புரியாமலே இருக்கும். ஹெட் வெயிட், அது பேர் ஃப்ரீடம் கிடையாது. உண்மையான ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த துறையில் வந்து ஜெயிக்க நினைக்கிறோமோ இல்லை சாதிக்க நினைக்கிறோமோ அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதிக்கவும் ஜெயிக்கவும் அதுக்காக நம்ம பயன்படுத்தி நம்மளை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான்
ஃப்ரீடம். நம்மளோட ஃப்ரீடம் வந்து நமக்கும் நம்மளோட சக்ஸஸுக்கும் இடைப்பட்டு இருக்கிற பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நமக்கும் நம்ம சக்ஸஸுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து பிரச்சனை வந்து ஃப்ரீடம் கிடையாது. ஃப்ரீடமை தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் அது பேர் ஹெட் வெயிட், ஃப்ரீடமை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் அது பேர் சக்ஸஸ். ஏன்னா ஆக்சுவலாக எவ்வளோ பேருக்கு வந்து ஃப்ரீடம்னா என்ன அர்த்தமே தெரியாது. ஒன்ஸ் வந்து நான் அடிக்கடி சொல்லுதா, ஜாலியாக பேசிட்டா சிரித்து பேசிட்டா அவங்க நல்லவங்க, உருன்னு பேசிட்டா ஸ்ட்ரிக்டாக பேசிட்டா அவங்க கெட்டவங்க, இப்படின்னு தான் சொல்கிறீங்க. சரியான விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரியாக செய்யும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சும் சந்தோஷமாக பேச முடியும். தப்பாக செய்யும் போது முறை 2வது முறை 3வது முறை விட்டுடலாம். பல முறை தொடர்ந்து அது தப்பு தான் தெரிஞ்சு செய்கிற ஒரு பீப்புள்கிட்ட போயிட்டு திரும்பவும் சிரித்து பேசினா அவன் ஒன்று முட்டாளாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவன் எக்கேடு கேட்டாலும் அவனுக்கும் வேறு இடம் இருக்காது, இவனுக்கு வேறு இடம் இருக்காது. அந்த மாதிரி பீப்புளை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். அதனால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் கேட்டால் கவனம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இதான் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக பேச வந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கோடைய குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வராதோட விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் டேட்டா பேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது வந்து அதாவது அதை மெயின்டைன் பண்ணுற அதை மேனேஜ் பண்ணுற விதங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டில்ல வரைக்கும் நமக்கு ப்ராப்பராக இல்லை. ஏன் நம்ம பேச போகிறன்றதுக்கு முன்னாடி எதையும் சொல்லிடுறேன். இதான் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னாக்கா அவங்க ஜஸ்ட் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஓடிபி மாதிரி வந்து பார்த்தா ஒரு டைம் சைட் விசிட் காமிப்போம், இல்லை ஒரு டைம் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ஒரு முறை வந்து திரும்பவும் சிட்டிங் வர வைப்போம், இல்லை ஒரு முறை ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ஒரு முறை புக் பண்ண வைப்போம். ஆக மொத்தத்தில் நம்மளோட தாட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும், இதான் நம்மளோட ப்ராசஸ் அப்படின்றத மறந்துட்டு எல்லாமே ஒரு முறை மட்டும் செஞ்சுட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். நான் என்ன சார் பண்ணுறது, நான் செஞ்சேன் அது வரல, நான் பண்ணேன் நான் வரல, இப்படி தான் ஸ்டில்ன வரைக்கும் போய்கிட்டு. ஆனால் ப்ரெசென்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற இன்றைக்கி இருக்கிற போதுமான அறிவு, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஓடிஸ் ஆகட்டும், டெலிகாலர்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை வச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ், அதாவது நம்மக்கிட்ட ஆஃபீஸு, நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட், இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சரியான டைமில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளியில் வரலாம். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பேச போகிற எல்லா விஷயங்களுமே. நாமளாக வந்து அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்திருப்பாங்க, அந்த ஜெராக்ஸ் மட்டும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லுவோம். ஜெராக்ஸை கையில் வாங்கிடுங்க, ஆனால் எக்காதவங்களும் ஜெராக்ஸை படிக்காதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு படிக்க வேண்டாம், படிக்காதீங்க, கையில் மட்டும் வச்சுட்டுருங்க.